அரசரால் புறக்கணிக்கப்பட்ட தேசிய சபைகளை உருவாக்கிய 2 குழுக்கள் யாவை? ஏ. கைவினைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள். பி. வீரர்கள் மற்றும் அறிஞர்கள். சி. பிரபுக்கள் மற்றும் மதகுருமார்கள். டி. வணிகர்கள் மற்றும் விவசாயிகள். சரியான பதில் சி. பிரபுக்கள் மற்றும் மதகுருமார்கள். 4. பிரெஞ்சு புரட்சிக்கு முன் பிரபுக்கள், இரண்டாம் எஸ்டேட் மற்றும் மதகுருமார்கள், முதல் எஸ்டேட் ஆகியோரின் ஆலோசனைகளை அரசர் சில சமயங்களில் புறக்கணித்தார். சோழப் பேரரசின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர் யார்? ஏ. முதலாம் பராந்தகன், பரந்தகா ஆய். பி. விஜயாலயன், விஜயா. சி. முதலாம் ராஜேந்திரன், ராஜேந்திர ஆய். டி. முதலாம் ராஜராஜன், ராஜராஜா ஆய். சரியான பதில் டி. முதலாம் ராஜராஜன், ராஜராஜா ஆய். சரியான விடை முதலாம் ராஜராஜன். கி.பி. 985 முதல் 1014 வரை சோழப் பேரரசின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வலிமைமிக்க மன்னராக கருதப்படுகிறார். இவர் தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை கைப்பற்றியதோடு தஞ்சை பெரிய கோயிலை கட்டி சோழர்களின் புகழை நிலைநாட்டினார். பெருங்கற்கால புதைக்குழிகளில் கல்லறைப் பொருட்களாக எந்த உலோகப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? ஏ. இரும்புப் பொருட்கள், ஐரன் ஆப்ஜெக்ட்ஸ். பி. தங்க நாணயங்கள், கோல்ட் காயின்ஸ். சி. வெண்கலச் சிலைகள், பிரான்ஸ் ஃபிக்யூரின்ஸ். டி. செப்பு ஆபரணங்கள், காப்பர் ஆர்னமெண்ட்ஸ். சரியான பதில் ஏ. இரும்புப் பொருட்கள், ஐரன் ஆப்ஜெக்ட்ஸ். 10. பெருங்கற்கால புதைக்குழிகளில் மெகாலிதிக் பெரியல்ஸ், வாள்கள், ஈட்டிகள், கத்திகள் மற்றும் அரிவாள்கள் போன்ற இரும்புப் பொருட்கள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்திய வட்டார மொழியில் இயற்றப்பட்ட சமண நூல்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் தமிழ் காப்பியம் எது? ஏ. சிலப்பதிகாரம், சிலப்பதிக்ரம். பி. வளையாபதி, வல்யப்தி. சி. மணிமேகலை, மணிமேகலை. டி. சீவக சிந்தாமணி, ஜீவ்கா சீந்தாமணி. சரியான பதில் டி. சீவக சிந்தாமணி, ஜீவ்கா சீந்தாமணி. 4. திருத்தக்கதேவரால் இயற்றப்பட்ட சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மற்றும் சமண மத கருத்துக்களை விளக்கும் சிறந்த தமிழ் இலக்கியமாகும். இதில் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் என்ற பெருமையை பெற்றது. சுல்தானாக கியாசுத்தீனின் முக்கிய பணிகளில் ஒன்று என்ன? ஏ. தில்லி சுல்தானகத்தை கைப்பற்றுவது. பி. பாரசீகத்திற்குள் விரிவடைவது. சி. புதிய வர்த்தக வழிகளை நிறுவுவது. டி. இழந்த பிரதேசங்களை மீட்பது. சரியான பதில் டி. இழந்த பிரதேசங்களை மீட்பது. 2. சரியான விடை கியாசுத்தீன் துக்ளக் சுல்தானாக பொறுப்பேற்றவுடன் அலாவுதீன் கில்ஜியின் மறைவுக்குப் பின் டெல்லி சுல்தானகம் இழந்த பல பகுதிகளை மீண்டும் மீட்பதில் கவனம் செலுத்தினார். 2 சாந்தல் சகோதரர்களின் தலைமையில் தோராயமாக எத்தனை சாந்தலர்கள் கூடினர்? ஏ. 10,000. பி. 20,000. சி. 1000. டி. 5,000. சரியான பதில் ஏ. 10,000. ஜூன் 1855 மாதம் சித்து மற்றும் கானோ ஆகிய இரு சகோதரர்களின் தலைமையில் சுமார் 10,000 சாந்தலர்கள் கூடி ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியை அறிவித்தனர். 1857 ஆண்டில் கம்பெனியின் இராணுவ பலத்தில் இந்தியர்களின் சதவீதம் எவ்வளவு இருந்தது? ஏ. சுமார் 86%. பி. சரியாக 75%. சி. தோராயமாக 50%. டி. 30%க்கும் குறைவாக. சரியான பதில் ஏ. சுமார் 86%. 1857 கிழக்கிந்திய கம்பெனியின் மொத்த இராணுவ பலமான 2,70,000 வீரர்களில் சுமார் 2,32,224 பேர் இந்தியர்களாக இருந்தனர். இது தோராயமாக 86%. நிலத்திலிருந்து வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சிகளின் விளைவு என்ன? ஏ. நில உற்பத்தித்திறன் அதிகரித்தது. பி. நில மதிப்பு குறைந்தது. சி. நில அபகரிப்பு மற்றும் வெளியேற்றம் அதிகரித்தல். டி. நியாயமான நில பங்கீடு. சரியான பதில் சி. நில அபகரிப்பு மற்றும் வெளியேற்றம் அதிகரித்தல். சரியான விடை சி. சோகஸ்மெலி பிரிட்டிஷ் நிலவரி முறைகள் அதிக வருவாயை பெறுவதை நோக்கமாக கொண்டிருந்ததால் விவசாயிகள் கடனில் மூழ்கி நிலங்களை இழந்தனர். இது நிலங்கள் அபகரிக்கப்படுவதற்கும் பாரம்பரிய விவசாயிகள் தங்கள் நிலங்களிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கும் வழிவகுத்தது.
வெடிமருந்தை கண்டுபிடித்த நாகரிகம் எது? ஏ. ரோமானிய ரொமான். பி. சிந்து இண்டஸ். சி. சீன சைனீஸ். டி. எகிப்திய ஈஜிப்ஷியன். சரியான பதில் சி. சீன சைனீஸ். கிபி 9ஆம் நூற்றாண்டில் சீனாவில் இருந்த ரசவாதிகள் சாகாவரம் தரும் மருந்தை தேடும் முயற்சியில் தற்செயலாக வெடிமருந்தை கண்டுபிடித்தனர். இது பின்னர் இராணுவ ரீதியாக வெடிகுண்டுகள் மற்றும் ஏவுகணைகளில் பயன்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் பரவியது. சமண மதத்தின் 5 பெரும் சூளுரைகளில் இரண்டாவது எது? ஏ. கள்ளாமே ஆச்சார்யா. பி. பிரம்மச்சரியம் பிரம்மச்சார்யா. சி. வாய்மை சத்யா. டி. அகிம்சை அஹிம்சா. சரியான பதில் சி. வாய்மை சத்யா. 1. சமண மதத்தின் 5 மகா விரதங்களில் ஐம்பெரும் சூளுரைகள் இரண்டாவது சத்யா அல்லது வாய்மை ஆகும். இது எப்போதும் உண்மையையே பேச வேண்டும் என்பதையும் எக்காரணம் கொண்டும் பொய்மையை தவிர்க்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. 2. கிபி சி. 1192 இல் பேரரசரால் யோரிடோமோவுக்கு என்ன பட்டம் வழங்கப்பட்டது? ஏ. சேதே ஷோகன் செயாய்டா ஷோகன். பி. பெரும் பேரரசர் கிரேட் எம்பரர். சி. தலைமை தளபதி சீஃப் ஜெனரல். டி. காட்டுமிராண்டி அதிபதி பார்பேரியன் ஓவர்லோர்ட். சரியான பதில் ஏ. சேதே ஷோகன் செயாய்டா ஷோகன். கிபி 1192 இல் ஜப்பானிய பேரரசர் மினாமோட்டோ நோ யோரிடோமோவுக்கு சேதே ஷோகன் என்ற பட்டத்தை வழங்கினார். இதன் பொருள் காட்டுமிராண்டிகளை அடக்கும் தலைமை தளபதி என்பதாகும். இது ஷோகுனேட் ஆட்சியை தொடங்கியது. பி. அவர் பேரரசர் அல்ல, இராணுவ ஆட்சியாளர் மட்டுமே. சுல்லா கொல்லப்பட்ட பிறகு அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்தது யார்? ஏ. அகஸ்டஸ் மற்றும் ஆண்டனி ஆகஸ்டஸ் அண்ட் ஆண்டோனி. பி. மாரியஸ் மற்றும் கிராசஸ் மெரியஸ் அண்ட் கிராசஸ். சி. பாம்பே மற்றும் சீசர் பாம்பி அண்ட் சீசர். டி. சின்னா மற்றும் கேடலினா சின்னா அண்ட் கேட்டலினா. சரியான பதில் டி. சின்னா மற்றும் கேடலினா சின்னா அண்ட் கேட்டலினா. 8. சரியான விடை டி. சின்னா மற்றும் கேடலினா சின்னா அண்ட் கேட்டலினா. ரோமானிய சர்வாதிகாரி சுல்லாவின் மறைவுக்குப் பிறகு ஏற்பட்ட அரசியல் வெற்றிடத்தை பயன்படுத்தி சின்னா மற்றும் கேடலினா போன்றவர்கள் அதிகார போட்டியில் ஈடுபட்டனர். கிராம சபையில் இருந்த மொத்த வார்டுகளின் எண்ணிக்கை என்ன? ஏ. 35. பி. 16. சி. 30. டி. 70. சரியான பதில் சி. 30. 8. சோழர் கால உத்திரமேரூர் கல்வெட்டுகளின்படி ஒரு கிராமம் 30 வார்டுகளாக குடும்பங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வார்டிலிருந்தும் தகுதியுள்ள ஒரு பிரதிநிதி குடவோலை முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிராம சபை நிர்வாகம் நடைபெற்றது. எஸ். சூதார். லூஷிங்டன் நியமிக்கப்பட்ட பிறகு காலின் ஜாக்சனுக்கு என்ன ஆனது? ஏ. அவர் பணியில் இருந்து நீக்கப்பட்டார். பி. அவர் ஓய்வு பெற்றார். சி. அவருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. டி. அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். சரியான பதில் ஏ. அவர் பணியில் இருந்து நீக்கப்பட்டார். சரியான விடை கட்டபொம்மனிடம் தவறாக நடந்து கொண்டதற்காகவும் ராமநாதபுரம் சம்பவத்திற்காகவும் காலின் ஜாக்சன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பணியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக எஸ். சூதார். லூஷிங்டன் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். பேரரசரை அரியணையை துறக்கச் செய்ய 7ஆம் கிரிகோரி போப் எந்த முறையை பயன்படுத்தினார்? ஏ. மத விசாரணை இன்க்விசிஷன். பி. சமயத்தடை இன்டர்டிக்ட். சி. மத விலக்கம் எக்ஸ்கம்யூனிகேஷன். டி. சிலுவைப் போர் க்ரூசேட். சரியான பதில் பி. சமயத்தடை இன்டர்டிக்ட். போப் 7ஆம் கிரிகோரி பேரரசர் 4ஆம் ஹென்றிக்கு எதிராக சமயத்தடை இன்டர்டிக்ட் உத்தரவை பிறப்பித்து அவரது அதிகாரத்தை சவாலுக்கு உட்படுத்தினார். தீரன் சின்னமலையை காட்டிக் கொடுத்தவர் யார்? ஏ. திப்புவின் குடும்ப உறுப்பினர். பி. ஒரு இந்திய சிப்பாய். சி. நல்லப்பன் நல்லாப்பன். டி. ஜெனரல் ஆக்னியூ ஜெனரல் அக்னியூ. சரியான பதில் சி. நல்லப்பன் நல்லாப்பன். சரியான விடை தீரன் சின்னமலையின் சமையல்காரரான நல்லப்பன் அவர் சங்ககிரி கோட்டையில் ஒளிந்திருந்தபோது ஆங்கிலேயரிடம் காட்டிக் கொடுத்தார்.
இதன் விளைவாக ஜூலை 1831 அன்று தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார். எந்த ஆண்டில் பிரிட்டிஷார் அம்போய்னா படுகொலையை சந்தித்தனர்? ஏ 1682, பி 1667, சி 1700, டி 1623. சரியான பதில் டி 1623. 4 1623 இல் இந்தோனேசியாவின் அம்போய்னாவில் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேய வணிகர்களைக் கொன்றனர். இது அம்போய்னா படுகொலை எனப்படுகிறது. இந்த நிகழ்வுக்குப் பிறகு ஆங்கிலேயர்கள் மசாலா தீவுகளை விட்டு வெளியேறி இந்தியாவிற்கு தங்கள் கவனத்தை திருப்பினர். பெரிய நகரங்கள் பிராந்தியங்களுக்கு இடையேயான வர்த்தகத்திற்காக மற்ற மையங்களுடன் எவ்வாறு இணைக்கப்பட்டன? ஏ விரிவான கால்வாய் அமைப்புகள் மூலம், பி விமான பயணம் வழியாக, சி பிரத்யேகமாக கடல் வழிகள் மூலம், டி சாலைகளின் வலையமைப்பு மூலம். சரியான பதில் டி சாலைகளின் வலையமைப்பு மூலம். 1 பண்டைய மற்றும் இடைக்காலங்களில் பெரிய நகரங்களை இணைக்க விரிவான சாலை கட்டமைப்பு பயன்படுத்தப்பட்டது. இது வணிகப் பொருட்கள் எளிதாக நகரங்களுக்கு இடையே செல்ல உதவியது. இந்த சாலைகள் பிராந்தியங்களுக்கு இடையேயான வர்த்தகத்தின் முதுகெலும்பாக இருந்தன. 2. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?